அதாவது நீங்க வந்து எப்படின்னா, அநியாயக்காரன் தொடர்ந்து இது பண்ணவே முடியாது. இவன் அதிகாரம் இருக்குன்றதுக்காக என்ன பண்ணாய்ங்க, பல முதலமைச்சர்களே பிடிச்சு உள்ள போட்டாங்க. இந்திய வரலாற்றிலே நடக்காது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன் வந்து இவ்வளவு நாள் ஏன் காங்கிரஸ்காரன் பிடிச்சு போட்டுருக்க முடியாதா? பெரிய பெரிய தலைவர்கள் மீது விசாரணை நடத்தியிருக்க முடியாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன் பாகிஸ்தான் சின்னாபின்னமா போய் நாசமா போய் கிடக்கு, அவங்க அரசியல்வாதிகள்லாம் இந்த மாரி கேடு கெட்டு கேவலமா இருக்கான் அப்படின்னா, அந்த நாட்டோடைய அரசியல் செட்டப்பும், அரசியல்வாதிகளுடைய கேடுகெட்டத்தனம்னால தான். அப்படி இல்லாம இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு டீசென்ட்டான இதுவரைக்கும் போரை சந்திக்காத, மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்காத இந்த நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்காங்க. இவங்க போட்டு நசுக்கிறான், வேலை வாய்ப்பு இல்ல, சோத்துக்கு வழி இல்லன்றது வேற விஷயமா இருந்தா கூட, கொடூர கொலைகளும், போர்களும் ஏன்னா கோடி கோடியா அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பி போகிறதும் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, நேரு வகுத்த ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி நீங்கள் வந்து இப்போ லஞ்சம் ஊழலில் இது பண்ணிட்டீங்கன்னா, காலம் பூரா அவங்கள கேஸை போட்டு நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க. வாய்தாவை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு. ஆனால் 2 தரப்பும் இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து அமைச்சராக ஒரு 4 வருஷம் இருந்துட்டீங்க. ஒரு 4 கோடி சம்பாரிச்சிட்டீங்க உதாரணத்துக்கு. ஆனால் அவங்க மேலே வழக்க போட்டுருவாங்க. போட்டு சாக வரைக்கும் உங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்ருவாங்க. அந்த காசை அனுபவிக்கவும் விடாமல், அதை எடுக்கவும் விடாமல். இது ஒரு ஸ்டைல்.